ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா மேட்லி அப்சஸ்ட் வித் ஹிம் அதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து அவளை மிதித்து கீழே தட்டுறாங்க. "அடி ஒயன், எந்திரிடி எந்திரிடி, அம்மா என் இடுப்பு போச்சு, ஏம்மா இப்படி காலங்கத்தாலே பண்ணுற, சும்மா சும்மா ஏம்மா இப்படி தொலை பண்ணுற, என்ன எந்திரிடி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக எந்திரிடி, உனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது தெரியாதா, சும்மா நல்லா பேக்கு மாதிரி தூங்கிட்டு இருக்க போத்திக்கிட்டு, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே பையனும் ஆமாம் சரி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா எந்திரிச்சிருக்கா. அப்புறம் எந்திரிச்சு அவள் கிளம்பிகிட்ருக்கா, ஸ்கூலுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு குளிச்சுட்டெல்லாம் கிளம்பிட்டு அவள் அழகாக ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கா. போட்டுட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாய் காணிக்கிறான் அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா சரி பார்த்து போயிட்டு வா சரியா, முடிஞ்சோன்னா வீட்டுக்கு தான் வரணும், சும்மா அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு இருந்த அப்புறம் கரெக்டாக பிறக்கும்டி அப்படின்றாங்க. உடனே ஒயன் வந்து ஆமாம் எனக்கு தெரியும், சரிம்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒயனோட அப்பா தான் கொண்டு வந்து ஒயனை வந்து ஸ்கூலில் விடுறாங்க. ஸோ ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு ஒயன் வந்து பார்த்துட்ருக்கா, அவளோட ஃப்ரெண்டை பார்த்துட்ருக்கா. ஹே எப்படிடி இருக்க ரோஸு, நல்லா இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சிட்ருக்கா. அந்த நேற்று தான் பார்த்தா இன்றைக்கி ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இன்னும் ரோஸு ஹே மாப்பிள்ளை வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அணைச்சிக்கிறா ஒயனை. அப்புறம் ஒயன் வந்து பார்த்துட்டே இருக்கா. எங்கே பாருடி அந்த பையன் அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க ஃபிகரை காணிக்கிறா. உடனே ரோஸு உனக்கு இதே வேலையாக போச்சுடி, எல்லா மொக்க பசங்களையும் நல்லா இருக்கலான்னு பார்க்குறதே வேலையாக போச்சு, சுத்தமாக உனக்கு டேஸ்ட்டே இல்லை மாப்பிள்ள, ஏன்டி இப்படி இருக்க. உடனே ரோஸு இப்படி கலாச்சிட்டே இருக்கா ஒயனை. ஒயன் ஹே போடி போடி எனக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லவா. ரெண்டும் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூலில். ஸோ ஒயன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கத்திகிட்ருக்கா. அம்மா 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 எங்கம்மா இருக்க, தாய்க்குழம்பு எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. உடனேம்மா என்னடி சும்மா கத்திக்கிட்டு இருக்க நொயின்னு, இங்கே தாண்டி இருக்கேன் சரி வா என்ன வேணும், வந்துட்டியா ஸ்கூல் முடிஞ்சு, ஆமாம்மா வந்துட்டேம்மா, சரி ஓகே இரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஒயனுக்கு. ஒயன் பைபிளையும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. நல்லா இருக்குமா, உன் கைப்பக்கம் அளவுக்கு எதுவுமே வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பாராட்டிகிட்ருக்கா. அவங்க அம்மாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்து என்ன நடக்கும்னா, அவங்க டோர் கதை வந்து நாக் ஆகும். நாக் ஆகிட்ருக்கும்போது உடனே நம்ம என்னோட அம்மா அடி டோர் தான் தட்டிகிட்டு இருக்காங்கல்ல, போய் திறந்து பாருடி யாருன்னு. அம்மா நானா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. உடனே ஆமாடி போய் பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தவ தான் அப்படி நின்றுட்டே இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா ஒரு பையன் தான் நின்றுட்டுருக்கான், பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ நம்ம ஒயன் வந்து பிளிங்கே பண்ணல, ஐஸ் அப்படியே பிரித்தது அப்படி தான் பார்த்துட்டே இருக்கா. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜேகே தான். இந்த வீடியோவில் இருக்க மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், நின்றுக்கிட்டு இருக்காரு. யாருன்னா ஒயனோட வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, ஒயனோட ஃபேஸ் முன்னால் அவரோட கையை காட்டுறாரு. ஹலோ எஸ்கியூஸ் மீ இருக்கீங்களா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுட்டே இருக்கார். அப்போ நம்ம ஒயன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்க்குறா, ஜங்குக்கு பார்க்குறா. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஜங்குக்கு வந்து உள்ள உங்கள் அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து கூப்பிடுறான், அம்மா உங்களை தேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அம்மா இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த அப்புறம் பார்க்குறாங்க. ஓ என்னடா தம்பி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஹலோ ஆண்டி, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியேறியிருக்கேன், நான் இன்றைக்கி தான் எல்லா திங்ஸையும் சேஞ்ச் பண்ணேன், ஸோ உங்ககிட்ட ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ கையில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாரு, அதை வந்து ஒயனோட அம்மா கிட்டே கொடுத்துட்ருப்பாரு. கொடுத்தோன்னே சரிப்பா நைஸ் டு மீட் யூப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவும் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, என்னோடய நேம் வந்து ஜங்குக் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒய்யனங்க வாயை பொழுது பார்த்துட்டே இருக்கா.
ஜங்குக்கை பார்ப்பா, அவங்க அம்மாவை பார்ப்பா. அப்புறம் ஜங்குக்கி பேன்னு பார்த்துட்டே இருக்கா, விரிக்க விரிக்க பார்த்துட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரிடா சரி தம்பி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் போகிறாரு. கொஞ்சம் கழிச்சு தான் இவளுக்கே அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. அப்போ ஏன்னு பார்த்துட்டே நிற்கிறாங்க, அந்த டோர் பக்கமே பார்த்துட்டு நிற்கிறா. கொஞ்சம் கழிச்சு தான் அவங்க அம்மா உள்ளேருந்து கூப்பிட்றாங்க. ஒயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாடி அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த வர்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ அவள் வந்து செம்மையாக ஜங்குக்கை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பா அவ்வளோ நேரம். ஏன்னா பார்த்தவே செம்மையாக இருந்திருப்பார். அப்போது இவ்வளோ நேரம் அவளையே மறந்து சைட் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஒயன் அது பக்கத்து வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்காம்ல, அவன்கிட்ட இந்த பார்சலை கொடுத்துரு, நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ல அவன்கிட்டையும், அவனும் நமக்கு கொடுத்தான்ல, ஸோ நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட சொல்கிறாங்க. ஒயனொன்னே அப்படியாம்மா சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சல் அவங்க அம்மாக்கிட்டேருந்து வாங்குறா. அவன் மனசில் பக்கமாக செம்ம ஹட்டாக இருந்தார் அவர். சரி இன்றைக்கி ஃபுல்லாக அவரை வச்சு சைட் அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறா. ஸோ போயிட்டு ஜங்குக்கோட கதவை தான் தட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கும் ஓப்பன் பண்ணுறான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். உடனே ஒயன் வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜங்குக் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது எங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பார்சல் நீட்டுறா. உடனே ஜங்குக் வந்து சரி ஓகே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றான். உடனே ஒயன் குஷி ஆகிட்டு உள்ளே போகிறான். போயிட்டு உட்கார்றா. உட்கார்ந்த அப்புறம் அவன் சொல்கிறான், உடனே ஜங்குக் சொல்கிறான், நான் வந்து எதுவும் ரெடி பண்ணல, ஏன்னா இப்போ தான் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே என்ன சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நான் வெளியே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒயன் இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஈஸியாக இருக்கும்ல, வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜங்குக் வந்து இல்லை தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு இதை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒயன் வந்து இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே போய் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கும் சரி ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஆனால் அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு உள்ள பேரில் செம்மையாக சைட் அடிச்சிட்ருக்கா ஜங்குக்கு. அப்படி கண்ணாலே சாப்பிட்றோம் போல தூக்கி பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் ஜங்குக் பார்க்கும்போது திரும்பிப்பா அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கழிச்சு ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜங்குக் வந்து வெளியே ஆர்டர் பண்ணுறான். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். அவனும் சாப்பிட்றான் அவளும் சாப்பிட்றான். 2 பேரும் சாப்பிட்டு அப்புறம் சரி ஜங்குக்கா நான் வந்து போவா அப்படின்னு கேட்குறா. உடனே ஜங்குக் வந்து சரி ஓகே பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அவளும் ஒயனும் போயிடுறா. ஸோ இதுதான் அவங்க 2 பேரோட ஃபஸ்ட் மீட்டு. ஜங்குக் வந்து அவளோட நெய்பராக இருக்கான். அது மட்டும் இல்லை ஒயன் வந்து இப்போ ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்கா 12th. ஆனால் அவளோட ஏஜ் வந்து 18. பார்க்க அப்படி தெரியாது, சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாள், 16 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து எப்படின்னா அவங்க வீட்டில் வந்து போகல, ஒரு வருஷம் என்ன பண்ணான்னா கொஞ்சம் லேட்டாக சேர்த்தாங்க. ஸோ அதனால் அவளுக்கு இப்போ 18 ஆகுது. ஆனால் இப்போ தான் அவள் 12th எழுதிட்டுருக்கா, அந்த மாதிரி 12th படிச்சிட்ருக்கா அந்த மாதிரி வரும். ஸோ ஜங்குக் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு. ஸோ ஜங்குக் வந்து அவர் ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவரோட ஏஜ் வந்து ஒரு 27 இருக்கும். அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னாச்சுன்னா அன்னைக்கு அவள் பார்த்ததுலேருந்து ஜங்குக்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருமா. ஸோ அவள் கண் எடுக்காமல் அப்படி டெய்லி ஜங்குக்கு சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுவாள். எப்படின்னா அவன் வந்து ஆஃபீஸ் போகும்போது என்ன, அவன் மாடிக்கு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டே இருப்பாள். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னா அவள் நல்லா போத்திருக்கா, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு. இப்போது மணி எத்தனை 5 மணி. அவள் வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்திருக்கா. பால்கனிலேருந்து பார்த்துட்ருக்கா. அந்த சைடு பார்த்தா ஜங்குக் வந்து ஷர்ட்டெல்லாம் இல்லாமல் போடாமல் செம்ம ஹட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா புஷ்அப்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார், பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அவர் வந்து புஷ்அப் பண்ணிட்டுருக்காரு. இவள் வாயை பொழுது ஜொல்லி விட்டு பார்த்துட்ருக்கா. என்ன இந்த ஸ்வெட்டாக இருக்கக்கூடாதா, என்ன மனுஷன்யா செம்ம ஹட்டாக இருக்காயா, ஐயோயோ அது கீழே போகுது, வேஸ்ட்டாக போகுது, அது நானாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உருகி பார்த்துட்ருக்கா ஜங்குக்கு. ஆனால் ஜங்குக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ கொஞ்சம் கழித்து அவனும் அவனோட எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவான். ஸோ நல்லா நம்ம ஒய்யனும் ஜொல் எல்லாத்தையும் தொடச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவா. போயிட்டு எப்பவும் போல் அவள் ஸ்கூலுக்கு தான் ரெடியாகி போயிட்டுருக்கா.
ஸோ என் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு அவளோட லைஃப் அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அவள் ஜங்குக்கு சைக்கிள் அடிக்கிறதும் அப்படியும் ஸ்டாக் பண்ணுறதும் போகிற இடத்துக்குலாம் போகிறது எல்லாம் பண்ணுவாள். ஆனால் ஜங்குக்கு தெரியாது இது எல்லாமே பண்ணுவாள். அவன் வந்து அவள் சின்ன பொண்ணு அப்படி தான் நினச்சிட்ருக்கான். அவனோட சிஸ்டர் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் இவன் வந்து அப்படிலாம் பார்க்கல. அவனை வந்து எப்படின்னா சும்மா அட்மையர் பண்ணி இப்போவும் பார்த்துட்டே இருப்பாள். சும்மா அப்சஸ்டாக இருக்கா அவன் மேலே, சும்மா அப்சஸ்டாக இருக்கா. ஸோ அது எப்படின்னா 6 months ஆகிடுச்சு. இப்போது ஜங்குக்கு வந்து ஒன் டே என்ன ஆகும்னா ஒயனுக்கு வந்து முத்திரும் போல் அந்தளவுக்கு ஆயிட்டாவா. ஸோ ஜங்குக்கு வந்து வீட்டில் தான் இருக்கான். வீட்டில் இருக்கும்போது போய் கதவை தட்டிகிட்ருக்கா. உடனே ஜங்குக் இந்த நேரத்தில் யார் வருவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு ஹே ஒயன் வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒயனும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. போயிட்டு அந்த சோஃபாவில் போய் டொம்முன்னு உட்கார்றா. ஜங்குக்கும் ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிறாரு, சரியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சொட்டாக இருக்குது. அவர் அப்போ தான் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்திருப்பார் போல் பாவம். அப்போது பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஒயன் வந்து செம்மையாக ஜங்குக்கு மேலேருந்து கீழே வரை கண்ணாலே சாப்பிட்றோம் போல் விட்டா அப்படி பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கும் உடனே ஹே ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே நம்ம ஒயன் சொல்லுங்கள், நான் வந்து குளிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஒயன் வந்து சரி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜங்குக்கும் குளிக்க போயிட்டாரு. இவன் வந்து சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவளோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. ஃபோனில் ஃபுல்லாக பார்த்தா ஹாட்டான சாங் தான், செம ஹாட்டான சாங்லாம் ஓடிட்டுருக்கு. கோடான கோடி சாங் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஐயோ இந்த சாங் அப்புறம் ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே அப்படி தான், அந்த மாதிரி சாங்காகவே ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஒய்யனுக்கு கொஞ்சம் மூடாயிருச்சு. ஐயோ நம்ம இதுக்கு மேலே இதை பார்த்தா சரியே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த ஃபோனை வந்து மூடி வச்சுட்டு சும்மா இருக்கா. அப்போது அவளுக்கு போர் அடிக்குது. டிவி ஓப்பன் பண்ணுறா. டிவியை போட்டால் அந்த தான் வருது. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காள். அப்போ தான் என்ன ஆகுனா மேலேருந்து ஜங்குக்கு வரான். ஜங்குக்கும் மெதுவாக தான் வந்துட்டுருக்கான், லைக் சவுண்ட் கேட்காது. ஸோ வந்துட்டுருக்கும்போது பார்க்குறான் டிவியை. என்னடா இது இப்படி பார்த்துட்ருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு வந்துட்டே இருக்காரு. உடனே ஜங்குக்கு வந்து ஹே ஒயன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே பயந்துட்டா. அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பி பார்த்தாலா, அப்படியே அந்த சோஃபாவில் படுத்து பேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு வந்து டிவியை பார்ப்போம் ஒயனை பார்ப்பான், டிவியை பார்ப்போம் ஒயனை பார்ப்போம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஷை ஆகிடுச்சு. அவளுக்கு ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. என்ன சொல்லுங்கள் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜங்குக் வந்து ஒன்றும் இல்லை, இப்படி தான் வந்துச்சா டிவியில் அப்படின்னு கேட்குறான். உடனே ஆமாம் அப்படின்னு சொல்ல திக்கி சொல்லிட்டுருக்கா. சரி ஓகே இட்ஸ் ஓகே, சரி ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான். உடனே என்னோட மைண்ட் வாய்ஸ் உன்னைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அது இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜங்குக் இல்லை பரவாயில்ல வெயிட் பண்ண, நான் வந்து குக் பண்ணுறேன் சரியா, குக் பண்ண அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் குக் பண்ணிட்டுருக்காரு. இங்கே ஒயனுக்கா செம மூடு. அதை ஏன்னா அவள் பார்த்துருப்பாள், அந்த சீன்லாம் பார்த்துருப்பா டிவியில் அப்படி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு செம மூடு. ஸோ பின்னாலே போய் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காளா. ஸோ ஜங்குக்கும் கேஷுவலாக விட்டுட்டா, சரி சும்மா பார்த்துட்ருக்கா போல் அப்படின்ட்டு. என்ன நினச்சான்னு தெரியாது, அப்படியே ஜங்குக்கோட கை கையில் போய் நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவர் குக் பண்ணிட்டுருக்காரு. அப்படி ஜங்குக் பார்த்துட்ருக்காரு ஷாக்கா. என்ன பண்ணுற ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஆனால் ஒயனு கண்டிக்கவே இல்லை. ஜங்குக்கு பிடிச்சி செம்மையாக கிஸ் அடிச்சிட்ருக்கா. ஜங்குக்கு ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படின்னு சொல்லவர் கத்திகிட்டே இருக்காரு. கொஞ்சம் கழிச்சு தள்ளி விட்டுறாரு. கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு ஒயன் என்ன பண்ணுற ஒயன், இப்படி என்ன பண்ணன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்காகவும் கொஞ்சம் கோமான்னு கேட்குறாரு. உடனே ஒயன் வந்து அப்படின்னு சொல்லி பிளிங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அது வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அரைப்பருக்கு ஓடிட்டா. ஜங்குக்கு அங்கேயே ஷாக்கில் நின்றுட்டுருக்கார். அவள் சின்ன பொண்ணு தானே, என்ன இப்படி பண்ணிட்டா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பதட்டத்தில் யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் ஒய்யன்னு ஓடி பல வருஷம் ஆச்சு. அவளுக்கு செம்ம ஷையாக வேறு ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சைடு ஷையெல்லாம் காணாமலே போச்சு. அவள் எப்படி கிஸ் பண்ணான்னு அவளையே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஜங்குக்கும் அதை யோசித்து பார்த்துட்டே இருக்காரு. அவள் ஒரு சின்ன பொண்ணுடா, நீ எப்படிரா அவளை உன்னை கிஸ் பண்ண விடலாம், ஏன் ஜங்குக் தப்பு பண்ணிட்ட ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரை நினச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது பண்ணது நம்ம கிரிமினல் ஒயன் தான். ஸோ இந்த சைடு ஒயனை பார்த்தா அவள் வந்து பெட்டில் உருண்டுட்டுருக்கா, அதுவும் ஷையில். கொஞ்சம் கழிச்சு அவங்க அம்மா வராங்க. எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு அது கையில் ஒரு கட்டையோடு வராங்க.
உடனே ச்சே மூடை கெடுக்கிறதுக்குனே வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு இது என்னடி மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சில் எறிகிறாங்க. ஸோ மார்க் பார்த்தா எல்லாம் முட்டை, கோழி முட்டை 2 3 அப்படி மார்க் வாங்கியிருக்கா. அப்புறம் அவங்க அம்மா திட்டிகிட்ருக்காங்க பையனை, இதுக்காடி இவ்வளோத்துக்கு நான் உனக்கு கொடுத்து என்ன பண்ணுறேன் படிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு உன்னை நான் டியூஷனுக்கு கண்டிப்பாக அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பையன் இல்லை நான் டியூஷனுக்கு போக மாட்டேன், அம்மா ப்ளீஸ்மா நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானா. அவங்க அம்மா கண்டுக்கிற மாதிரியே இல்லை, போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுறாங்க. கொஞ்சம் கழிச்சு நாளைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஏனும் சரி போய் தொலைகிறேன் இல்லைனா விடவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா ஒயன் வந்து பெட்டில் தான் கிடக்கா. அவனால் அவளுக்கு தூங்கவே முடியல. அவளுக்கு செம்மையாக அந்த கிஸ் அடித்த அந்த ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ யோசிச்சு பார்க்குறோம், ச்சே என்ன லிப்ஸு ஸ்ட்ராபெரி மாதிரி வச்சுருக்கோம், ஓ செம்மையாக இருந்துச்சு, அதை நான் அப்படியே சக் பண்ணி இழுத்துகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டே இருக்கா. கொஞ்சம் கழிச்சு நான் இப்படியாச்சும் திரும்ப டேஸ்ட் பண்ணியே தருவேன், விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம க்ரேஸ் ஆகிட்டுருக்கா. ஜங்குக்கு மேலே அவளுக்கு என்னன்னு தெரியல, செம்மையாக க்ரேஸ் ஆகிடுச்சு. அதுவும் அந்த கிஸ்ஸுக்கு அப்புறம் அவளால் தூங்கவே முடியல. நைட் ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லை, அப்படி நினச்சிட்டே இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க அம்மா எப்பவும் போல் அவளை கீழே உருட்டி போட்டு எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அவளும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங்காக வரா. ஈவினிங்காக வந்தோடனே அவங்க அம்மா கிளம்பு போ. அம்மா நான் எதுக்குமா கிளம்பணும், எதுக்கு கிளம்பணும்னு தெரியாதா, உனக்கு டியூஷன் இருக்குது அதான் கிளம்பு போ அப்படின்றாங்க. உடனே ஏனும் நான் போகலாமா, போயே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வரா. ஸோ ஒயனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒயனை வந்து கூட்டிகிட்டு போய் டியூஷனில் விடுறதுக்காண்டி அவளை இழுத்துகிட்டே போகிறாங்க. அவள் விருப்பமே எல்லாம் போகிறா. பார்த்தா ஜங்கு கூட வீட்டு முன்னால் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜங்கு கூட கதவை ஒயனோட அம்மா தட்டிகிட்ருக்காங்க. ஒயன் அங்கே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா. உடனே ஜங்குக்கு தான் ஓப்பன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒயனோட அம்மா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜங்குக்கும் சொல்லுங்கள் ஆண்டி, எனக்காக இவளுக்கு நீ டியூஷன் எடுக்கிறியாப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து அது வந்து ஆண்டி அப்படின்னு இருக்கிறாரு. உடனே ஜங்குக்கூடமா ப்ளீஸ்ப்பா எனக்காக மரமண்டை ஒன்றுமே படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னால் வச்சு தலையில் தட்டுறாங்க. அம்மா மானத்தை வாங்காதம்மா, அவரோட மைண்ட் வாய்ஸு நம்ம க்ரஷ் முன்னால் வச்சு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு இருந்தாலும் எனக்கு மச்சாவாக இருக்குது, சார் இவர்கிட்ட தானே நம்ம படிக்க போகிறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாரு. உடனே ஒயனோட அம்மா ஒயனை விட்டுட்டு போயிடுறாங்க. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. உடனே ஜங்குக்கும் சரி ஓகே உள்ளே வா ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உள்ளே போயிட்டு பேக்கெல்லாம் அங்கே போட்டு உட்காந்துட்ருக்காவா. புக்கெலாம் எடுக்கவே இல்லை, ஜாலியாக அப்படி உட்காந்துட்ருக்கா. உடனே என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு முறைக்கிறான் ஒயனை பார்த்து. உடனே ஒயன் வந்து ஒழுங்காக உட்காந்துடுறா. சரி உன் புக்ஸ் எடு அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக்கு ஒயனை பார்த்து. ஸோ ஒயனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் புக்கை எடுத்து விரித்து வச்சுட்டு இருக்கா. சரி ஃபஸ்ட்டு உனக்கு நீ எதில் வீக்காக இருக்கன்னு சொல்லு, நான் அதை சொல்லித்தரேன் அப்படின்றான். உடனே ஒயன் வந்து நான் வந்து பயாலஜியில் தான் வீக்காக இருக்கேன், சொல்லித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செடியூஸாக கேட்குறா. உடனே ஜங்குக்கு என்ன இல்லை பயாலஜியில் தான் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறா. உடனே ஜங்குக் சரி அதை எடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒயனும் எடுத்துகிட்டு அந்த புக்கை விரிச்சிட்டு ஜங்கு கையில் கொடுத்துட்டு அவள் பேன் வாயை பொழுது பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து லெசன் எடுத்துகிட்டே இருக்காரு. ஆனால் வந்து ஜங்குக்கு தான் பார்த்துட்டே இருக்கா, லெசன்லாம் கவனிக்கவே இல்லை, பேன் பார்த்துட்டே இருக்கா, லைக் அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. என்ன கண்ணுடா, என்ன லிப்ஸுடா, ஐயோ அந்த மூக்கு அதில் நான் தொலைஞ்சு போயிடும் போல இருக்கே, ஐயோ கண்ணுமாடா அது, இல்லை என்னடா வேறு எதுவுமாடா, இல்லை கேக்காடா அது, ஐயோ என்ன புஸ்குன்னு இருக்குது, இப்படி தான் வச்சுருக்காராம், என்ன ஜாலின் அதெல்லாம் என்னைய கூட வெட்ட முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கா ஜங்குக்கோட இன்ச் பை இன்ச்சா. ஸோ ஜங்குக் என்னை அப்படி பார்க்காதன்னு சொல்கிறேன், ஒழுங்காக கவனமாக இங்கே பாரு புக்கை பாரு அப்படின்றாரு. உடனே ஒயன் வந்து நீங்கள் இவ்வளோ ஹார்ட்டாக இருந்தால் நான் எப்படி புக்கை பார்ப்பேன், உங்களை தானே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. உடனே ஜங்குக் முறைக்கிறாரு. உடனே ஒயன் சரி அப்படின்னு சொல்லிட்டு புக்கு பார்த்துட்ருக்கா. ஸோ டைம் ஸ்கிப்பாக ஒயன் வந்து கண்டுக்கவே இல்லை,
புக்கெல்லாம் பார்க்குறதே இல்லை, புக் தூக்கி போட்டலாம் போல் இருக்குது அவளுக்கு. ஏன்னா ஜங்குக்கே அவன் முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கு போதும் போதும்னு இருக்கு, என்னடா எதுக்கடா ஓகே சொன்னோம் அப்படின்ட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து கொஷின் கேட்குறாரு, சரி சொல்லு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணு. உடனே ஒயன் வந்து இது வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ ஜங்குக்கோ வந்து கத்திகிட்ருக்காரு, இவ்வளோ தூரம் சொல்லி தந்தேன் உனக்கு புரியலையா? என்ன எங்கே ஓஞ்சிட்ருக்க? நான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு. ஸோ ஒயனும் கண்டுக்கவே இல்லையே, ஜங்குக்கோட லிப்ஸே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ சடனாக என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கே எதிர்பார்த்துருக்க மாட்டார், பிடிச்சி ஜங்குக்கு செம்மையாக கிஸ் அடிச்சிட்ருக்கா. ஜங்குக்கு ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு செம்மையாக கிரிப்பாக பிடிச்சி வச்சுட்டு செம்மையாக கிஸ் அடிச்சிட்ருக்கா. அவரோட லிப்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருக்கா, அந்தளவுக்கு கிஸ் அடிச்சிட்ருக்கா. என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி என்ன பண்ணுறான்னா, லைட் போகிறோம் கொஞ்சம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் மனுஷனை சரியான கிஸ்ஸு செம்ம ஹாட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன ஒன்றும் பண்ண முடியாமல் முழிச்சிட்ருக்காரு. கொஞ்சம் கழிச்சு அவள் விட்டுட்டு அவளோட லிப்ஸை வந்து லிக் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டுருக்கா. ஜங்குக்கு செம்ம ஷாக், இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுது பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உடனே அவர் வந்து ஒயன் இப்படி பண்ணக்கூடாது ஒயன், இது தப்பு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒயன் வந்து எது தப்பு எனக்கெல்லாம் அப்படி தெரில, என்னை விட்டு நீ ரொம்ப சின்ன பொண்ணு ஒயன், பண்ணுற தப்பு ஒயன், உனக்கு எவ்வளோ வயசு? 17 வயசு தான் ஆகுது, நீ இப்படி பண்ணலாமா ஒயன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ஒயன் கண்டுக்கவே இல்லை. ரெண்டாவது திரும்பவும் பிடிச்சி ஜங்குக்கோட சீக்ஸில் பிடிச்சி கிஸ் பண்ணார். இப்படி பண்ணாத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோவமாக கேட்குறாரு. ஒயன் வந்து அதை பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கழிச்சு அவள் சொல்கிறா, இங்கே பாருங்க ஜங்குக், எனக்கு வந்து ஏஜ் 18 புரியுதா? நான் ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் செம்ம ஹாட்டாக இருக்கீங்க, உங்களை யார் தான் பிடிக்காது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜங்குக் பற்றி பார்த்து பேசிகிட்டே இருக்கா. அந்த ஜங்குக்கு என்ன பைத்தியக்காரத்தன மாதிரி பேசாத ஒயன், எனக்கு வந்து பிடிக்கல, அது மட்டும் நீ சின்ன பொண்ணு, நான் உன்னை சிஸ்டராக பார்த்துட்ருக்கேன், நீ என்ன வேண்டத்த வேலை இவ்வளோ மோசமாக தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏசிட்டே இருக்காரு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஜங்குக்கு மட்டும் பார்த்துட்டே இருக்கா. ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணனே தெரில, அவர் வந்து திட்டிகிட்டே இருக்காரு ஒயனை பார்த்து. ஸோ என்ன ஆகும்னா, ஒரு இதுக்கு மேலே ஒயனால் பார்த்துட்டே இருக்க முடியல. ஸோ ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து பிடிச்சிட்டு கிட்ட இழுத்து, என்ன இப்படி தொணன்னு பேசிட்டே இருக்கீங்க, இப்போ பேசுங்க பார்ப்போம் ஜங்குக் இப்போ பேசு அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு வாய் அடைச்சி போயிடுவான். அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணுறோம் விடுன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் திணறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பயப்படுறாரு, சின்ன பொண்ணுல, அதனால அவர் பார்க்குறாரு. ஆனால் இந்த ஒய்யின்னு அப்படி சின்ன பிள்ளை மாதிரியே இல்லை. ஜங்குக்கோட காலரை பிடிச்சி செம்மையாக கிட்ட இழுத்து ஜங்குக்கோட ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறா. என்ன பண்ணுற ஒயன் அப்படின்னு சொல்ல அவர் பேன்னு பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் ஜங்குக்கோட நோஸு அப்புறம் சீக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஆனால் லிப்ஸில் மட்டும் கிஸ் பண்ணலை, ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டே இருக்கா. கொஞ்சம் கழிச்சு ஜங்குக்கு வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு, முடிச்சிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவர் வந்து தள்ளியும் ஒன்றும் பண்ணல, அப்படி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒயன் வந்து அப்படியே ஜங்குக்கோட நெக் சைடு போயிட்டு லைட்டாக லிக் பண்ணுறான். ஜங்குக்கு செமையாக ஷிவர் ஆகுது. என்ன பண்ணுற, அப்படி பண்ணாத ஒயனை விடு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் ஒயன் கெட்ட மாதிரியே இல்லை, செம்மையாக பிடிச்சாங்க லிக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கா, அவரோட நெக்கை சக் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிச்சுட்டே இருக்கா. ஸோ கொஞ்சம் கழிச்சு விடுறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மார்க்கே விழுந்துருச்சு. அப்புறம் சொல்கிறா, யூ ஆர் மைன் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறா அவரோட காதுக்கிட்ட போய். ஸோ ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து செம்மையாக மூச்சு விட்டுட்டே இருக்கார். விடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. கிஸ் பண்ணிட்டு சொல்கிறா, யூ பிலாங் டு மீ டாடி அப்படி சொல்கிறா. இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஒயன் சொல்கிறா, டாடி சொன்னேன்,
ஏன் சொல்லக்கூடாதா, நீ ஏன் டாடி எனக்கு மட்டும்தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலரை பிடிச்சி கேட்டுட்டு அவரோட லிப்ஸ்லேயே செம்மையாக லிக் பண்ணுறா. ஜங்குக்கே ஷாக்கு, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் மெல்ட் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம்ம மையனும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஜங்குக்கை. பார்த்துட்டு ஸ்லோவாக லீன் ஆகிட்டே இருக்கா ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்ட. ஜங்குக்கு இந்த வாட்டி ஒன்றுமே பண்ணல, அவர் ஃப்ளாட் ஆகிட்டார். ஏன்னா இவ்வளோ பண்ணால் யார் ஃப்ளாட் ஆக மாட்டா. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார், என்ன பண்ண போகிறா அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்துட்டே இருக்காரா. ஸோ நம்ம மையனும் ஸ்லோவாக போய் ஜங்குக்கோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கும் ரிட்டன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 2 பேரும் செம்மையாக கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கே மறந்துட்டார் அவர் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அவர் செம்மையாக கிஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் அடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் விடவே செய்கிறாங்க. விட்ட அப்புறம் தான் அவருக்கே ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. உன்னை ஏன் சொல்கிறா, இது தப்பு இல்லை ஜங்குக், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே சொல்லிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. ஸோ அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை. கொஞ்சம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒயன் வந்து சொல்கிறான், நீங்கள் ஓகே சொன்னாலும் சொல்லலைனாலும் யூ ஆர் மைன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ ஜங்குக் கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் ஷையாக ஆகுறாரு. கொஞ்சம் கழிச்சு ஷையான அப்புறம் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன் வந்து நீங்கள் சிரிச்சிங்க தானே, நான் பார்த்தேன் அப்படின்னு. இல்லையே அப்படின்றாரு. நான் பார்த்தேன், அப்போ உங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் ஜங்குக்கும் ஒன்று எனக்கு பிடிக்கும், ஆனால் என்ன இந்த சொசைட்டி என்ன சொல்லும் அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் கிழிச்சி தூர போடுங்க, என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா உடனே ஜங்குக்கு. அப்படின்றாரு. சரி அப்போ சொல்லுங்கள் 3 வேர்ட்ஸு, எப்போ நாங்கள் தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. உடனே ஒயன் வந்து சரி ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜங்குக்கும் ஐ லவ் யூ டூ அப்படின்றாரு. உடனே ஒயன் வந்து டாடி எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்குறா. உடனே ஜங்குக்கு வந்து இரு நீ வந்து ஃபஸ்ட் காலேஜ்லாம் முடிக்கணும்ல, அப்புறம் தான் மேரேஜ் அப்படின்றாரு. உடனே ஒயனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வரா. ஸோ ஹாப்பி என்டிங் கைஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்டா, நான் இப்போ தான் புதுசு. ஸோ ஓகே. அண்ட் இது கொஞ்சம் ஹார்ட் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எதிர்பார்க்கல இப்படி வரும்னு. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஐ பர்பிள் யூ.